ஒரு ஃபாரின் கிளையண்ட்காக நம்ம பேக் பண்ணிட்டுருக்கோம். 3 ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். அவங்க சாரி வந்து த்ரூ ஆன்லைன்ல நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க டைரக்ட்டா. நம்ம வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேக் சிம்பிள் ஒர்க் குடுத்துருக்கோம். சாரியும் செக்குடு வந்ததுனால, ஸ்லீவ்ல பார்டர்ல மட்டும் இந்த மாதிரி ஒர்க் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது எல்லாமே பேடட் ப்ளவுஸ். இது காமனா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகா டசலும் வந்து இதுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரெடிமேட்லயும் அவைலபிள் இருக்கு. அகைன் ஒரு ஹாஃப் ஒயிட் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் குட்டி பேட்டர்ன் கொடுத்து ஷோல்டரில் மட்டும் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்லீவ்ஸு, ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பேடட் ப்ளவுஸ். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு துப்பட்டாவும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பிங்க் கலரில் இந்த மாதிரி லேஸ் வச்சு அதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபாரின் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். போத் ஆன்லைன், ஆஃப்லைன் 2 விதமான ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்கள் ப்ளவுஸும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.